அனைவருக்கும் வணக்கம். என்ன தாங்க ஆச்சு தமிழ்நாட்டுக்கு? சட்டமன்றம் இவ்வளோ கேவலமாக போயின்னு இருக்கு. எவ்வளோ பெரிய அறிஞர்கள்லாம் வாதிட்ட இடம், தீர்வு காண இடம், முடிவு தெரிஞ்ச இடம். இன்றைக்கி இந்த கோமாளிகள் கையில் மாட்டிக்கின்னு அங்கே போயிட்டு வைப் பண்ணுறது, ஸ்டைல் பண்ணுறது. அது வாதாடக்கூடிய இடம், அது விவாதம் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துல விவாதம் பண்ணோம். சட்ட ஒழுங்கு இவ்வளோ சீர்கெட்டு போயிருக்கு. இதை பற்றி விவாதம் பண்ணுறதுக்கு ஒரு திராணி இல்லை. வைப்பு பண்ணி சுற்றின்னு இருக்கீங்க. ஒருத்தர் மாற்றி இது பண்ணிக்கிற பழி சுமந்துக்கிற இடம் அது. விவாதம் பண்ணக்கூடிய இடம், மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய இடம். மக்களுடைய பிரச்சனை ஒரு உணர்வாக வரல. நேற்று பேசுகிறீங்க, நான் இதை செஞ்சுருக்கேன், அதை செஞ்சுருக்கேன், இதை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ சட்ட ஒழுங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு லிஸ்ட்டு படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. அதை விட இது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் செஞ்சதை விட சட்ட ஒழுங்கு எவ்வளோ சீர்கெட்டு போயிருக்குது, எவ்வளோ லிஸ்ட்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்றது தெரிஞ்சிருக்குமே. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஸ்டைல் பண்ணுறது, அது ஆக்கப்பூர்வமான விஷயமா? அதை பண்ணலாமா? தமிழ்நாடுடைய சட்டமன்றம் எவ்வளோ கேவலமாக போகணும் யாரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இந்தியாவே தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தை திரும்பி பார்த்துன்னு இருக்கோம். இன்றைக்கி அவ்வளோ கேவலமான சட்டமன்றமாக மாறி போயிருக்கு இந்த கோமாளிகள் கூட்டம் போனதால். படம் ஷூட்டிங் பார்க்குற மாதிரி பார்த்துன்னு இருக்காங்க, படம் பார்க்குற மாதிரி பார்த்துன்னு இருக்காங்க அங்கே அமைச்சர்கள். மக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து வாதம் பண்ணி அது என்ன தீர்வு காண போகிறோம் அப்படின்றது பேசுறதை விட்டு இதெல்லாம் இந்த கோமாளி கூட்டங்கள்லாம் ஓட்டு போட்டவங்களுக்கு முதல்ல தெரியணும்.